கிறிஸ்டோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் 5 ஸ்டாருக்கு உண்டான இப்போ ஷெட்யூல் எல்லாமே படிச்சிருப்பீங்க. எல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. சாரிங்க, ஒரு 4-5 நாளாக கொஞ்சம் பர்சனலாக நானும் கிருஷ்ணன் சார் கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருந்தது. அதனால் இந்த வீடியோ பதிவு எதுவும் போட முடியாமல் சூழ்நிலை இருந்தது. இந்த வீடியோ பதிவே இப்போ காலையிலேருந்து தான் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இப்போ முடிச்சிட்டேன். நீங்கள் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9th இயரில், அதாவது 1 to 5 இந்த 5 ஸ்டாருக்கு உண்டான ஷெட்யூல் கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா, அந்த 1 to 5 இயலுக்கு உண்டான கொஸ்டின் தான் எடுத்து வந்திருக்கேன். சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கே போயிடலாம். ஆக்சுவலாக ஒரு 185 கொஸ்டின் பக்கமாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்ப்போம். இது உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 to 5 இயலுக்கு உண்டான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட எந்த நாடுகளில் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? கீழ்கண்ட எந்த நாடுகளில் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, இலங்கை, மொரிஷியஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். திராவிட மொழிகளில் எந்த மொழியின் வினைச்சொற்களில் திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை? திராவிட மொழிகளில் ஆக்சுவலாக 9th இயரில் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படின்றது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். அதிலிருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மலையாளம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஏரியை கண்மாய் என்று அழைக்கும் நிலப்பகுதி எது? ஏரியை கண்மாய் என்று அழைக்கும் நிலப்பகுதி எது? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாண்டி மண்டலம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யார்? பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? அடுத்தது 5th கொஸ்டின். கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு உள்ளது? உங்களுக்கு அந்த ஃபாண்ட் சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா மொபைலில் ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா அந்த குவாலிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் ஆப்ஷன் ஏ, நீலகிரி கரிக்கையூர் அப்படிங்கிற இடத்துல தான் அமைந்துள்ளது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு டேஷ் என்று பெயர்? மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு டேஷ் என்று பெயர்? ஆக்சுவலாக இந்த 9th ஃபஸ்ட் இயரில் நீரின்றி அமையாது அப்படிங்கிற உரைநடை பகுதியில் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அது முக்கியமாக கொஞ்சம் அப்பப்போ முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதில் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உரைக்கிணறு, ஆப்ஷன் பி, உரைக்கிணறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது 7th கொஸ்டின். திராவிட மொழிகளில் டேஸை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது? திராவிட மொழிகளில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொருள்களின் தன்மையை ஒட்டி தான் பால்பாடு அமையும். சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து வடமொழியில் இந்த மாதிரி கிடையாது. திராவிட மொழியில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? 7th கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பொருள்களின் தன்மை. அடுத்தது, சரியான பொருளை தேர்ந்தெடு. மின்னாலைனா என்ன? மின்னாள் அப்படின்னா என்ன?
மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை அப்படின்னு அர்த்தம். மின்னாள் அப்படின்னா ஒளிரமாட்டாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை. சரிங்களா? அடுத்தது ஃபோட்டோகாப்பியர் என்பதன் தமிழ் சொல் என்ன? ஃபோட்டோகாப்பியர் அதனுடைய தமிழ் சொல் ஆப்ஷன் சி ஒளிப்படி இயந்திரம். ஆக்சுவலாக இந்த ஒளி தான் வரணும். இந்த ஒளி வந்தால் சவுண்டு வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஒளிப்படி இயந்திரம் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது 10வது கொஸ்டின். சிந்துவெளி நாகரிக மக்கள் தெய்வமாக வழிபட்ட விலங்கு எது? சிந்துவெளி நாகரிக மக்கள் தெய்வமாக வழிபட்ட விலங்கு காளை. ஆப்ஷன் டி காளை அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது 11. கீழ்கண்ட எந்த மொழிகளில் உயிரற்ற பொருள்களும் நுண்பொருள்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வடமொழியிலையும் ஜெர்மன் மொழியிலையும் தான் இந்த உயிரற்ற பொருளையும் நுண்பொருளையும் ஆண் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கைவிரல் அதை பெண்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்பால். இதே கால் விரலில் ஆண்பால் அப்படின்னு இந்த மொழியில், அதாவது வடமொழியிலையும் ஜெர்மன் மொழியிலையும் கூறுவாங்க. சரிங்களா? அடுத்தது 12வது கொஸ்டின். சரியான பொருளை தேர்ந்தெடு. இயற்றுக அப்படின்னா என்ன? அணித்து அப்படின்னா என்ன? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா இயற்றுக அப்படிங்கிறதுக்கு செய்க அப்படின்னு அர்த்தம். அணித்து அப்படிங்கிறதுக்கு அருகில் அப்படின்னு அர்த்தம். அப்போ செய்க ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பார்க்கல. ஆப்ஷன் டியும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் சியும் வரும், ஆப்ஷன் டியும் வரும். சரிங்களா? அடுத்தது 13. மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலையை என்னன்னு சொல்லுவாங்க? மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலையை டேஸ் எனப்படும். ஓகே, ஆன்சர் ஊருணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது கிரேக்க மொழி சொல்லான சீரோகிராஃபி என்பதன் பொருள். சீரோகிராஃபி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலர் எழுத்து முறை. ஆப்ஷன் ஏ தான். ஆக்சுவலாக ட்ரை ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, ட்ரை ரைட்டிங் அப்படிங்கிறது தான் சீரோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. ஜல்லிக்கட்டு என்னும் சொல்லில், அதாவது சல்லிக்கட்டு என்னும் சொல்லில் சல்லி என்பது எதை குறிக்கும்? சல்லி என்பது கழுத்தில் கட்டப்பட்டுள்ள வளையத்தை தான் சல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது 16. கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. ஓகே, ஆப்ஷன் டி பூட்டை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு. ஓகேங்களா? அடுத்தது
கொஷின் நம்பர் 17, கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன் என்ற வரிகள் யாருடையது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாரதிதாசன் அப்படிங்கிறது தான் இந்த வரிக்கு உண்டானவர், சொந்தக்காரர். ஓகேங்களா? அடுத்தது, சரியான பொருளை தேர்ந்தெடு. சமய கணக்கர்னா என்ன? பாடை மாக்கள் அப்படின்னா என்ன? ஓகே, சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடை மாக்கள் அப்படிங்கிறது வந்து பழமொழி பேசும் மக்களை தான் பாடை மாக்கள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, ஜெர்மன் மொழியில் ஆண்பால், பெண்பால், பொதுப்பால் என்பவை முறையே எந்த உறுப்புகளாக பாகுபடுத்தப்படுகின்றன? அதாவது ஜெர்மன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஆண்பாலை என்னன்னு சொல்லுவாங்க, பெண்பாலை என்னன்னு சொல்லுவாங்க, பொதுப்பாலை என்னன்ட்டு முறையே வரிசைப்படுத்துக. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வாய், மூக்கு, கண். வாய்ங்கிறது ஜெர்மன் மொழியில் ஆண்பால், மூக்குங்கிறது பெண்பால், கண்ணுங்கிறது பொதுப்பால். ஓகேங்களா? அடுத்தது, ஃபான்டெலிகிராஃப் என்பது டேஸ் வகை கருவி. ஃபான்டெலிகிராஃப் என்பது டேஸ் வகை கருவி. ஓகே, ஃபான்டெலிகிராஃப் என்பது பார்த்தீங்கன்னா தொலைநகல் கருவி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே இந்த ஒளிப்படி இயந்திரத்துக்கு இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஃபோட்டோ காப்பியர்னு சொல்லுவாங்க. இதே நகல் எடுக்கும் கருவியை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கமாபேக்ஸ். அதாவது தமிழில் என்ன போட்டிருப்பாங்க, காமாபேக்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது நகல் எடுக்கும் கருவிக்கு உண்டான பேர். ஓகேங்களா? அடுத்தது, குழி அப்படிங்கிற பொருள் என்ன? தோம் அப்படிங்கிற பொருள் என்ன? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குழி அப்படின்னா ஒன்று கூடி, தோம் அப்படின்னா குற்றம். ஓகேங்களா? அடுத்தது 22, சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலையை என்னன்னு நாம் கூப்பிடுவோம்? ஓகே, ஆன்சர் வந்து குண்டம். குண்டத்தை தான் வந்து சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 23, திராவிட மொழிகளில் பால் காட்டும் விகுதிகள் எதற்கு இல்லை? திராவிட மொழிகளில் பால் காட்டும் விகுதிகள் எதற்கு இல்லை? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அக்ரிணை. அக்ரிணைக்கு தான் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அடுத்தது, ஸ்வைப்பிங் மிஷின் என்பது கீழ்கண்டவற்றுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகே, ஸ்வைப்பிங் மிஷினை வந்து கட்டணம் செலுத்தும் கருவிக்கும் சொல்லுவோம், விற்பனை கருவிக்கும் சொல்லுவோம், அட்டை பயன்படுத்தும் இயந்திரத்துக்கும் ஸ்வைப்பிங் மிஷின் தான் பேர். ஆனால் தானியங்கி இயந்திரங்கிறது ஏடிஎம். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 3மே சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி, 1, 2, 3மே சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது, கொஸ்டின் நம்பர் 25, குடும்ப விளக்கு என்னும் நூல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது?
குடும்ப விளக்கு என்னும் நூல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி 5. ஓகேங்களா? அடுத்தது, தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் வங்கி அட்டைகளின் டேஷ் பகுதியை விற்பனை கருவியில் தேய்ப்பதன் மூலம் வணிக பரிமாற்றம் நடைபெறுகிறது. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சில்லு. ஆக்சுவலாக சிப்புன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் சில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது, கடுவன்னா என்ன, களிறு அப்படின்னா என்ன? ஓகே, கடுவன் அப்படின்னா மந்தி, களிறு அப்படின்னா பிடி, அதாவது யானைன்னு கூட சொல்லுவாங்க. அது இது கரெக்டான அமைஞ்சிருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். கடுவன், மந்தி, களிறு, பிடி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது, ட்ரஸ்ட் என்பதன் விரிவாக்கம் என்ன? ட்ரஸ்ட் என்பதன் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, வடமொழியில் ஆண்பால் பெண்பால் என்பவை முறையே எந்த உறுப்புகள் என பாகுபடுத்தப்படுகின்றன? வடமொழியில் ஆண்பாலை என்னன்னு சுட்டி காட்டுவாங்க, பெண்பாலை எதை சுட்டி காட்டுவாங்க? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கால் விரலை ஆண்பாலும் கை விரலை பெண்பாலாகவும் வடமொழியில் சுட்டி காட்டுவாங்க. ஓகே, அடுத்தது, பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். டாக்குமெண்ட் அப்படின்னா எழுத்துக்கோப்பு, ஆக்சுவலாக 4. ஃபோல்டர் அப்படின்னா உரை 1. பென்ட்ரைவ் அப்படின்னா விரலி 2. ட்ரை ரைட்டிங் அப்படின்னா உலர் எழுத்து முறை 3. இந்த ரோமன் லெட்டரில் 4, 1, 2, 3. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, கோட்டினா என்ன, பொலம்னா என்ன? ஓகே, கோட்டி அப்படின்னா மன்றம்னு அர்த்தம், பொலம் அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? பாரதிதாசனின் பிசிராந்தையார் என்னும் நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. ஆப்ஷன் டி. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் 4 அறிவுள்ள உயிர்களிடம் உள்ள அறியும் ஆற்றல்கள் எவை? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆக்சுவலாக 4 அறிவுள்ள உயிருக்குள்ள ஆற்றல் என்னென்னா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். இது எல்லாமே 4 அறிவு. அப்போ 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த கேட்டல், பகுத்தறிதல் இது எல்லாம் சேர்ந்து பார்த்தா 6 அறிவு, அதாவது மனுஷங்களை சொல்கிறது தான் இது. சரிங்களா? அப்போ 4 அறிவுள்ள உயிர்களும் உள்ள ஆற்றல் அப்படின்னா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ தான்
சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 34. கூவல் என்பது டேஷ். ஓகே, கூவல் என்பது உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையை தான் கூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, தணல்னா என்ன, தாளி அப்படின்னா என்ன? ஓகே, தணல் அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம். தாளி அப்படின்னா சமைக்கும் கலன், அதை தான் வந்து தாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகே, அடுத்தது, சொற்களின் இன்றியமையா பகுதி டேஸ் எனப்படும். சொற்களின் இன்றியமையா பகுதியை வேர்ச்சொல், அடிச்சொல், இதைத்தான் சொற்களின் இன்றியமையா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் ஐம்பெரும் குழுவில் அல்லாதது எது? இது இந்த தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் இருக்கும். அதாவது ஐம்பெரும் குழுன்னு ஒன்று இருக்கும், என் பேராலயம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து ஐம்பெரும் குழுவில் அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஐம்பெரும் குழுவில் உள்ளவர்கள் யாரார்னா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர், எல்லாருமே ஐம்பெரும் குழுவில் தான் இருக்கிறாங்க. அப்போ எதுவும் இல்லை, ஆப்ஷன் டி தான் இதுக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, திராவிட மொழிகளின் சொற்கள் பொதுவாக டேஸை கொண்டிருக்கின்றன. திராவிட மொழிகளின் சொற்கள் பொதுவாக ஆப்ஷன் சி அடிச்சொல்லை கொண்டிருக்கின்றன. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் என் பேராலயத்தில் இடம்பெறுவது எது? என் பேராலயத்தில் இடம்பெறுபவர்கள் மொத்தம் 8 பேர். அதில் ஒரு வகை யார் அப்படின்னா யானை வீரர். மீதி 3 வந்து இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஐம்பெரும் குழு அப்படின்ட்டு, அதை சார்ந்தது. அப்போ ஆப்ஷன் சி யானை வீரர் தான் இதில் வந்து இடம் பெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆக்சுவலாக ஈரறிவு உள்ள இணை வந்து என்ன வரும் அப்படின்னா உற்றறித்தல், நுகர்தல்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நுகர்தல் வராது, சுவைத்தல் அப்படின்னு வரும். சுவைத்தல் அப்படிங்கிறது தான் வரும். அப்போ தவறான இணை அப்படிங்கும்போது ஆப்ஷன் பி தான். சரிங்களா? அடுத்தது, கென் என்ற அடிச்சொல், கென் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியை சார்ந்தது? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா பர்ஜி. ஆக்சுவலாக திராவிட மொழியோட அடிச்சொல் வந்து திராவிட மொழி நிறையா இருக்குது, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும்
ஒரு அடிச்சொல் இருக்குது. இப்போ கென்னுக்கு வந்து பர்ஜி. இந்த தோடாக்கு என்ன அடிச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்னுன்னு வரும். கோ 3 சுழி எண்ணு கொன்னுன்னு வரும். இதே குறுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா அக்கன், ஆயுத எழுத்து போட்டு கா போட்டு 2 சுழி எண்ணு வரும். இது வந்து கண்ணு, அதாவது குறுக்கோட அடிச்சொல். சரிங்களா? பர்ஜிக்கு நம்ம கென்னுன்னு பார்த்துட்டோம். அப்போ குடகுக்கு என்ன வரும் அப்படின்னா கண்ணு, கண்ணு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் அது எந்த வகை நூல்? பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையாரானது நாடக நூலை சார்ந்தது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் செதுக்கி செதுக்கி ஆராய்தல் டேஸ் எனப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் செதுக்கி செதுக்கி ஆராய்தல் டேஸ் எனப்படும். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகழாய்வு செய்தல் அப்படிங்கிறது தான் செதுக்கி செதுக்கி ஆராய்தல் அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 44. அடிநிலத்து நீர் நீர்மட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடிநிலத்து நீர் நீர்மட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று வந்து குமிழி ஊற்று. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் சி தான். ஆக்சுவலாக குண்டு அப்படிங்கிறது வந்து குளிப்பதற்கான சிறு குளத்தை சொல்லுவாங்க. குளிப்பதற்கான சிறு குளம், அதாவது குளிப்பதற்கேற்ற சிறு குளத்தை தான் வந்து குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குளிப்பதற்கான சிறு குளத்தை குண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலைன்னு சொன்னதுனால இது தவறாக இருக்குது. அடுத்தது பொறுத்துக. ஓகே, அறிவு நிலை அதுக்குண்டான எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓரறிவு அப்படின்னா புல் மரம் 4, ஈரறிவு அதுக்கு வந்து சிப்பி நத்தை வரும் 4-3, மூவறிவு கரையான் எறும்பு 2, ஐந்தறிவுக்கு வந்து பறவை விலங்கு வரும். அப்போ 4-3-2-1 ஆப்ஷன் எதில் வருது? ஆப்ஷன் டி. 4-3-2-1 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார்? உருப்படல் என்பது சரிப்படாது. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாவேந்தர் பாரதிதாசன் தான். சரிங்களா? அடுத்தது சரளை நிலத்தில் தோண்டி செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ கட்டுக்கிணறு. கட்டுக்கிணறு. அடுத்தது 49. திராவிட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? திராவிட மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் 28. ஆப்ஷன் பி.
ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 50. கீழ்கண்டவற்றுள் நடுத்திராவிட மொழி அல்லாதது எது? எது நடுத்திராவிட மொழி இல்லை இந்த நாளில்? ஓகே, ஆன்சர் பாருங்கள். தெலுங்கு, பர்ஜி, பெங்கோ இதெல்லாம் வந்து நடுத்திராவிட மொழி. கன்னடங்கிறது தென் திராவிடம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் வந்து திராவிட மொழி இல்லாதது. சரிங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் 4 அறிவுள்ள உயிர்கள் எது? எவை? கீழ்கண்டவற்றுள் 4 அறிவுள்ள உயிர்கள் எவை? ஓகே, 4 அறிவுள்ள உயிர்கள் வந்து நண்டு, தும்பி. ஆப்ஷன் சி 2, 4. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது, சித்தாரா, SITARA, சித்தாரா என்பதன் முழு விரிவாக்கம் என்ன? ஓகே, ஆன்சர் சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். ஆப்ஷன் பி தான் சித்தாரா என்பதன் எக்ஸ்ப்ளனேஷன், முழு விரிவாக்கம். சரிங்களா? அடுத்தது, ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, கீழ்கண்டவற்றுள் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எவை? ஓகே, கீழ்கண்டவற்றுள் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் மொத்தம் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் மொத்தம் 4. எது அப்படின்னா எருகலா, தங்கா, குறும்பா, ஷோலிக்கா. இந்த கதபாங்கிறது கிடையாது. அப்போ 1, 2, 4, 5 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, கீழடி அகழாய்வில் டேஸ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் கீழடி அகழாய்வில் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது, கீழ்கண்ட தொடர்களில் தவறானது எது? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா கருத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கல் என்னும் அக்ரிணை பன்மை, அதாவது அக்ரிணை பன்மையில் வல்லினம் மிகாது. இது எல்லாமே பாருங்கள் வல்லினம் மிகாது தான் வரும். ஆக்சுவலாக வந்து கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதியில் வல்லினம் மிகாது. இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு, அதாவது இக்கு சேர்ந்துருக்கு. அப்போ இது தவறு. திருவளர் செல்வன் அப்படிங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகைனா அதை வினைத்தொகையிலேயே வல்லினம் மிகாது. அப்போ இது சரியாக இருக்குது. வரும்படி சொன்னார் அப்படின்னா இந்த படி என்று முடியும் வினையச்சம், படி என்று முடியும் வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. அப்போ இது சரியாக தான் இருக்குது. வந்த சிரிப்பு, அதாவது பெயரச்சத்துலேயும் வந்த வருதுங்களா, வந்த சிரிப்பு அப்படிங்கும்போது பெயரச்சத்துலேயும் வல்லினம் மிகாது. இது ஒன்று தான் வல்லினம் மிகுந்திருக்கு. ஆனால் கல் என்னும் அக்ரிணை பன்மையில் வல்லினம் மிகக்கூடாது. அப்போ ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, பொறுத்துக. திராவிட மொழிகளும் எண்ணும் பெயர்களும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சரியான பொறுத்துக. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். மூஜி அப்படிங்கிறதோட திராவிட மொழி அப்படின்னா துளு.
5. மூரு அப்படிங்கிறது ஆக்சுவலாக கன்னடம் தான். மூரு அப்படிங்கிறது கன்னடம், அப்போ 2. அடுத்தது என்ன, 3ங்கிறது தமிழ், அப்போ 4. 3 அப்படின்னா மலையாளம், அது 1. மூடு அப்படிங்கிறது தெலுங்கில் சொல்லுவாங்க, அப்போ எத்தனை, 3. அப்போ 5 2 4 1 3. 5 2 4 1. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? ஓகே. அடுத்தது, நீர்வரத்து மடையன்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலையை புனர்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. புனர்குளம். அடுத்தது 58. பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார். இவ்வடிகளில் பயின்று வரும் அணி என்ன அணி? ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு ஊமை அணி தான் இதுக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, அறிவை விரிவிசை அப்படின்னு கூறியவர் யார்? அறிவை விரிவிசை என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்ததாக 60. கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் படைப்புகள் எவை? பாரதிதாசன் படைப்புகள் 2 வீடும் தான், குடும்ப விளக்கும் தான், பாண்டியன் பரிசும் தான், தமிழ் இயக்கம் தான், அழகின் சிரிப்பு, 5மே தான். அப்போ அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, சிலப்பதிகாரத்தில் பட்டி மண்டபம் என்ற சொல் எத்தனையாவது காதையில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரத்தில் பட்டி மண்டபம் என்ற சொல் எத்தனையாவது காதையில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் சி காதை 5 அடி 102 சிலப்பதிகாரத்தில். சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது, பொறுத்துக. உங்களுக்கு ரோமன் லெட்டர் கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா பக்கத்தில் ஒரு பேப்பர்லேயோ இதுலேயோ ஒன்று எழுதி பாருங்கள். 4 3 2 1ன்னு எண்ணில் எழுதி பார்த்தீங்கன்னா ஆன்சர் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. 62 கொஸ்டின் நம்பர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 3 2 1 ஆப்ஷன் சி. அதாவது குந்த உட்கார, கந்தம் மனம், மிசை மேலே மேல், வெசனம் கவலை. 4 3 2 1 4 3 2 1 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே. இவ்வடிகளில் அதனோடு என்பது எதனை குறிக்கிறது? அதனோடு அதனோடு அப்படிங்கிறது தொடு உணர்வை குறிக்கிறது. ஆப்ஷன் பி. அடுத்தது, இலக்கண குறிப்பு. அதாவது அறிவார் வல்லார். அறிவார் வல்லார். ஆர் என்னும் ஆர் என்னும் முடிகிறதுனால அது வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் சி தான். சரிங்களா? அடுத்தது 65. வெந்து வெம்பி எய்தி இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன?
வினை எச்சங்கள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வினை எச்சங்கள். அடுத்தது, வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டியவை எவை? வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டியவை இட அமைப்பும் இயற்கை அமைப்பும். இட அமைப்பும் இயற்கை அமைப்பும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, கடலிலே கோடி கோடி கதிர்க்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறைசுடர் கைகள் நீட்டி. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து பாரதிதாசன். ஆப்ஷன் பி. அடுத்தது, துவனம்னா என்ன, துகளம் அப்படின்னா என்ன பொருள்? ஓகே, துவனம் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம், துகளம் அப்படின்னா நுட்பமான ஒளி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300. ஆப்ஷன் டி. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் எவை? இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் மொத்தம் 4. இந்த 4மே தான் இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், ஆசிய மொழிகள். ஆக ஆப்ஷன் ஏ அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? திருவாசகத்தில் பட்டிமண்டபம் என்ற சொல் எத்தனையாவது சதகத்தில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்தில் பட்டிமண்டபம் பார்த்தோம். இப்போ திருவாசகத்தில் பட்டிமண்டபம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சதகம் 41. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது, சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் என்ன? சிறுவஞ்ச மூலம் அதனுடைய பொருள் வந்து 5 சிறிய வேர்கள். ஆப்ஷன் பி, அதுதான் சிறுபஞ்ச மூலம் பொருள். அடுத்தது, மூடுபனி ஆடு இலை இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? முக்காலத்தையும் உணர்த்துறதுனால மூடுபனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி, ஆடு கிளை, ஆடுகின்ற கிளை, ஆடிய கிளை. அப்போ வினை தொகை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் சா அகத்தியலிங்கம். ஆப்ஷன் பி. அடுத்தது, திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை
முதலில் குறிப்பிட்டவர் குமரேலப்பட்டர். ஆப்ஷன் ஏ குமரேலப்பட்டர். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் அறிவியலின் 2 வகைகள் எவை? அறிவியலின் 2 வகைகள் மக்கள் அறிவியல் 1, வணிக அறிவியல் 1. அப்போ 1, 3ங்கிறது தான் சரி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அறிவியலின் 2 வகைகள் மக்கள் அறிவியல், வணிக அறிவியல். சிறுவஞ்ச மூல ஆசிரியரை மாக்காரியாசன் என சிறப்பிக்கும் செய்யுள் எது? சிறுபஞ்ச மூலம் டைரெக்டாக இந்த 7th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி. சிறுபஞ்ச மூல ஆசிரியரை மாரிகாரியாசன் என்ற சிறப்பிக்கும் செய்யுள் ஆப்ஷன் சி பாயிரம். ஆப்ஷன் சி சரிங்களா? அடுத்தது, திராவிட என்ற சொல்லின் பிறப்பு முறையில் கீழ்கண்ட எந்த வரிசை சரியானது? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழா ஃபஸ்ட்டு இந்த லா வரணும். தமிழா, ட்ரமிழா இந்த டி வரணும். அப்புறம் இந்த இட்டு வரணும். அப்புறம் இத்தி, அதாவது திராவிடா. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தமிழா, ட்ரமிழா, திராவிடா. காச தாப்ப ஆகியவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணர்வது டேஷ். ஓகே, மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து புணர்வுகள் அதற்கு பேர் வல்லினம் மிகுதல். ஆப்ஷன் சி வல்லினம் மிகுதல். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் ஆப்ஷன் பி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான். சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என்று முதலில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் டி வில்லியம் ஜோன்ஸ். 81. ஆப்ஷன் டி வில்லியம் ஜோன்ஸ். ஓகே, கீழ்கண்டவற்றுள் தமிழ் ஒலியின் படைப்புகள் எவை? கவிஞர் தமிழ் ஒலியின் படைப்புகள் கீழ்கண்டவற்றுள் எவை? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழொலியின் படைப்புகள் அனைத்தும் தான். அதாவது நிலை பெற்ற சிலை, வீராயி, மாதவி காவியம், தமிழர் சமுதாயம், கண்ணப்பன் கிளைகள், இது எல்லாமே தான் அவர் படைப்பாக போட்டிருக்காரு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். ஆப்ஷன் ஏ கன்னிமரா நூலகம். பழமையான நூலகம் தான் தஞ்சை சரஸ்வதி மகால். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் 83க்கு உண்டான ஆன்சர். அடுத்தது,
அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளின் எண்ணிக்கை. ஓகே, இது முன்னாடியே பார்த்தோம் என்னென்னன்ட்டு. சரி, ஓகே. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 4. என்னென்ன? எருகலா, தங்கா, குறும்பா, இந்த ரூ வரும், குறும்பா, சோழிக்கா. இந்த 4ம் தான் திராவிட மொழிகள். சரிங்களா? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி ஆப்ஷன் பி, தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்ட்டு 3 வகைப்படும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 86. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ் ஒலியின் கவிதைகள். தமிழ் ஒலியின் கவிதைகள். கீழ்கண்டவற்றுள் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொற்கள். மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொற்கள் எவை? மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொற்கள் ஆப்ஷன் சி, இடைச்சொற்கள். பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 88. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். தரளம் அப்படின்னா முத்து. பணிலம், பணிலம் அப்படிங்கிறது சங்கு தான். அப்போ 3, 2. வரம்பு அப்படின்னா வரப்பு 1. அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு தான். அப்போ 3, 2, 1, 4 இதில் இருக்குது. 3, 2, 1, 4. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் ஆகிய பொருள்களில் வரும் இடைச்சொல் எது? கிட்டத்தட்ட இத்தனை பொருள்லையும் வர்ற இடைச்சொல் ஆப்ஷன் ஏ, அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது 1816 மொழி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர் யார்? மேற்கொண்டவர்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாப் ரஸ்க் கிரிம். ஆப்ஷன் ஏ, பாப் ரஸ்க் கிரிம். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது அப்படிங்கும்போது ஆயி என்னும் சுற்றெழுதுக்கு பின் இது சரி, அந்த இந்த இதுவும் சரி. இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இரண்டாம் வேற்றுமை உருபுன்னு வரணும். அப்போ இது தவறு. கூ என்னும் நான்காம் வேற்றுமை. அப்போ ஆப்ஷன் சி தான் வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது. ஆப்ஷன் சி, இரண்டாம் வேற்றுமை உருபு தான் வரணும், தொகை வரக்கூடாது. அடுத்தது குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ என்ற வரிகளை இயற்றியவர் யார்?
92 கொஸ்டின் நம்பர் ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் ஒலி. ஓகேங்களா. அடுத்தது 93. ரெண்டு சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் சரியாக இருக்குது? இது பழம் அல்ல, இவை பழங்கள் அன்று. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். இது அப்படிங்கிற எதிர்மறையில் வந்து இது அப்படின்னு உரிமையில் வரும்போது அன்றுன்னு வரணும், இது தவறாக இருக்குது. இவை பழங்கள்ங்கும் போது பன்மையில் வரும்போது அல்லன்னு வரணும், இது தவறாக இருக்குது. அப்போ ரெண்டுமே தவறு அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகேங்களா. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறான தொடரை தேர்ந்தெடு. ஓகே, ஆன்சருங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஆக்சுவலாக முதியவருக்கு கொடு, அதாவது வன்தொடர் குற்றி எழுதுறதுக்கு பின் வந்து என்ன வரணும்? வல்லினம் மிகணும், இக்கு வரணும். இதில் வரல. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான். தகவல்களை திரட்டு, ஐ வந்திருக்கு, இரண்டாம் வேற்றுமை உருவு. மெட்டுக்கு பாட்டு கரெக்டாக இருக்குது. அதாவது வன்தொடர் குற்றி எழுதும். என ஆக அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம். அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான், இக்கு வரணும், வராமல் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் யாருடையது? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் கால்டுவெல். ஆப்ஷன் பி கால்டுவெல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழி அல்லாதது எது? ஆக்சுவலாக திராவிட மொழி குடும்பத்தில் நீங்கள் தென் திராவிடம், நடுத்திராவிடம், வட திராவிடம் அப்படின்ட்டு சில மொழிகள்லாம் இருக்கும். அது தெரிஞ்சால் தான் இது ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழி அல்லாதது அப்படின்னா தெலுங்கு. தெலுங்குங்கிறது ஆக்சுவலாக வந்து நடுத்திராவிடம். நடுத்திராவிடத்தில் ஒரு மொழி தான் வந்து தெலுங்கு. இது எல்லாமே தென் திராவிடம் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். மேதி அப்படின்னா எருமை 2, கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன் 1, சுரிவலைனா சங்கு தான் 3, பேரினா தேன் தான் 4, சூடுனா நெல் அரிக்கட்டு 5. 2 1 3 4 5 2 1 3 4 5. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது சங்க இலக்கியங்கள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவை? சங்க இலக்கியங்கள் ஆப்ஷன் ஏ போ ஆமு 5 போ ஆப்பி 2. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் மிகுதி என்னும் பொருளில் வரும் சொற்கள் எவை? மிகுதி என்னும் பொருளில் வரும் சொற்கள். உங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 உரு கரெக்டு. மிகுதி, தவ, நனி, களி இது எல்லாமே மிகுதிக்கு உண்டான சொற்கள் தான். அப்போ 2 3 4மே சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 2 3 4 இது தான் சரியான விடை. சரிங்களா.
அடுத்தது பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 100. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். பகடுனா எருமைக்கடா 2, பாண்டில் அப்படின்னா வட்டம், பாண்டில்னா வட்டம் அப்போ 3, சிமயம் அப்படின்னா மலையுச்சி 1, நரந்தம் அப்படின்னா நாரத்தை 4. 2 3 1 4 2 3 1 4 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் என்ன? பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல். ஓகே, ஆன்சர் பகுபதம், ஆப்ஷன் ஏ. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது? வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஆப்ஷன் சி தான். ஆக்சுவலாக வன் தொடர் குற்றியலுகிறது மட்டும்தான் வல்லினம் மிகும், இது மென் தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து தவறாக இருக்குது. அடுத்தது கவிராஜ மார்க்கம், பாரதம் ஆகியவை முறையே எம்மொழி நூல்கள். கவிராஜ மார்க்கம், பாரதம் ஆகியவை எம்மொழி நூல்கள் அப்படின்னா கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிறது கன்னடம், பாரதம் தெலுங்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது விரிமலர் அதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஓகே, விரிமலர், விரியும் மலர், விரிகின்ற மலர். ஆப்ஷன் டி வினைத்தொகை. பகுபத உறுப்பிலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஓகே, பகுபத உறுப்பிலக்கணம் மொத்தம் 6. ஆப்ஷன் டி. அடுத்தது கீழ்கண்ட நூல்கள் என் நூற்றாண்டை சேர்ந்தவை? ஆந்திர பாஷ பூஷணம், ராமசரிதம். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போ ஆபி 12. ஆப்ஷன் டி ஆந்திர பாஷ பூஷணம், ராமசரிதம். அடுத்தது இதில் பொருந்தாதது எது? ஓகே, ஆன்சர் வந்து திருவாரூர் தேர்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. கரிக்கியூருங்கிறது இந்த ஓவியம் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்தது பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் பகுபத உறுப்பு எது? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் பகுபத உறுப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி சாரியை. ஆப்ஷன் சி சாரியை. அடுத்தது மரம் என்ற தமிழ் சொல் தெலுங்கில் என்னன்னு சொல்லுவாங்க, கூர்க்கு மொழியில் என்னன்னு சொல்லுவாங்க?
ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரம் என்ற சொல் தெலுங்கில் மானுன்னு சொல்லுவாங்க, கூர்க்கு மொழியில் மரன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் பி மானு மர. அடுத்தது முறையான தொடர் அமைப்பினை, அதாவது சென்டென்ஸ் எது கரெக்டாக இருக்குது. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி. தடவரை அப்படிங்கிற இலக்கண குறிப்பு என்ன? தடவரை. ஓகே, ஆன்சர் உரிச்சொல் தொடர். ஆக்சுவலாக உரிச்சொல் தொடர். 112 பின்வருவனவற்றுள் எது தவறாக இருக்குது? 4 சென்டென்ஸில் எந்த கூற்று தவறாக இருக்குது? ஓகே, ஆன்சர் அறிக்கைமேடு அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் வரணும். மட்பாண்டங்கள் கிடைத்தனன்னு வரணும். இங்கே நாணயங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஒன்று பார்த்தலாம். ஆண் பாலுங்கிறது ஆண் முடியும் 5. அடுத்தது பெண் பாலுங்கிறது ஆள்னு முடியும் 4. பலர்பாலுங்கிறது 6 தான் 3. ஒன்றன் பாலோட விகுதி எழுத்து என்ன வரும்? து ரு 2. பலவின் பாலுங்கிறது ஆ 1. அப்போ 5 4 3 2 1. 5 4 3 2 1. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது ஒன்று என்ற தமிழ் சொல் கன்னடத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? துளு மொழியில் என்ன சொல்லுவாங்க? ஓகே, ஆன்சர் ஒன்று அப்படிங்கிறது கன்னடத்தில் ஒந்து பேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. துளு அப்படிங்கிறது ஒந்து ஒஞ்சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி. அடுத்தது ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன? ஓகே, ஆன்சர் தொகை சொற்கள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தொகை சொற்கள். ஐம்பெருங்குழுவும் என் பேராயும் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள். ஓகே, அடுத்ததும் பொறுத்துக. பெயரச்ச விகுதி என்ன வரும்? வினையச்ச விகுதி என்ன வரும்? வியங்கோல் விகுதி என்ன வரும்? தொழிற்பெயர் விகுதி என்ன வரும்? ஓகே, ஒன்றா பார்ப்போம். பெயரச்ச விகுதிகள்னால் உம்முன்னு முடியுமா? அப்போ 2. பிணையச்ச விகுதிகள் உ இ. அப்போ 2 1. வியங்கோல் கா இயர் 4. தொழிற்பெயர் விகுதி தள்ளல் ஐ அம்மை கை அப்படிங்கிறது வரும். அப்போ 3. 2 1 4 3. 2 1 4 3 இதில் வருது. 2 1 4 3 2 1 4. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நூறு என்ற தமிழ் சொல் கன்னடத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? துளு மொழியில் என்னன்னு சொல்லுவாங்க? 100.
ஓகே, 100 என்ற தமிழ் சொல் வந்து கன்னடத்தில் வந்து 100 ஆக்சுவலாக இந்த ரூ வரணும், இந்த ரூ வரணும். ஓகேங்களா, கன்னடத்தில். அதே வந்து துளுவில் நூது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 100 நூது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கன்னடத்தில் 100 இந்த ரூ வரணும். அடுத்தது 118. யாக்கைனா என்ன, புன்புலம் அப்படின்னா என்ன? ஓகே, ஆன்சர் யாக்கை அப்படிங்கிறது உடம்பு, புன்புலம் புல்லிய நிலம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது 3 சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை சரியாக முறைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு வரும், எந்த சென்டென்ஸ் செகண்டு, எந்த சென்டென்ஸ் தேர்டு? ஓகே, ஆன்சர் தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. அப்போ 213 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது 120. இதில் எது பொருந்தா சொல், அதாவது எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, ஆன்சர் கர்நாடகம், கேரளம், ஆந்திரலாம் மாநிலமா, இலங்கை மட்டும்தான் நாடா? அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாமல் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? செய்தி வாசிக்கிற மாதிரி இருக்கிறதுனாலயோ இது செய்தி தொடர். வினா தொடர் வராது, கட்டளை தொடர் வராது, உணர்ச்சி தொடரும் வராது. செய்தி தொடர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது இதில் எது மாறுபட்டிருக்கு? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். செப்பினான் உரைத்தான் பகன்றான்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். வினவினான்னா கேட்டான் அப்படிங்கிற மீனிங் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியாக பொருந்தாமல் இருக்குது. அடுத்தது இயவைனா என்ன, சிட்டம்னா என்ன? ஓகே, ஈவு அப்படின்னா வலின்னு அர்த்தம், சிட்டம் அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது இதில் எது தவறாக இருக்குது? ஓகே, இதில் தவறாக இருக்கிறது வந்து நீன். அதாவது கன்னடத்தில் தான் நீனும் அப்படிம்பாங்க. நீன் கன்னடத்தில் தான் நீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூர்க்கு மொழியை கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒன்று தான் தவறாக இருக்குது. ஆப்ஷன் சி. அடுத்தது இதில் எது சரியான பொருள்? புணரியோர்னா என்ன, தாட்கு அப்படின்னா என்ன? ஓகே, புணரியோர் அப்படின்னா தந்தவர்னு அர்த்தம், தாட்கு அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா. அடுத்தது இதில் எது சரியாக இருக்குது?
ஓகே, ஆன்சர் கன்னடத்தில் தான் 4 அப்படிம்பாங்க. ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. 4 அப்படிங்கிறது கன்னடம், அதுதான் சரியாக இருக்குது. அடுத்தது, இந்த நாளில் எது சரியாக இருக்குது? இந்த நாளில் எது சரியாக இருக்குது அப்படின்னா, ஐநூ அப்படிங்கிறது துளுமொழி. ஐநூ, ஓகேங்களா? 5 வந்து தமிழ் வரும், 5 கன்னடம் வரும், 5 தான் கூர்க்கு மொழி வரும். ஓகேங்களா? அப்போ ஐநூ துளுங்கிறது தான் சரியாக இருக்குது. 127க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது, பூவாது காய்க்கும் மலர்க்கை, அதாவது பூவாது மலர்க்கை, இதனுடைய இலக்கணம் என்ன? பூவாது மலர்க்கை, பூவாதுனா எதிர்மறை வினையச்சம், மலர்க்கைங்கிறது மலர் போன்ற கை அப்படிங்கிறது என்ன வரும்? ஓமை தொகை. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இக்குறளில் பயின்று வரும் அணி. ஓகே, ஆன்சர் எடுத்துக்காட்டு. ஓகே, சாரி, எடுத்துக்காட்டு ஓமை அணி வராது. அதாவது போல அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்கிறதுனால ஓமை அணி தான் வரும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? போல அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்கிறதுனால ஓமை அணி. அது அந்த ஓம உறுப்பு வந்து மறைஞ்சு வந்தால் மட்டும்தான் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி வரும். அப்போ 129க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. உலக தாய்மொழி நாளாக அனுசரிக்கப்படும் நாள் எது? ஓகே, ஆன்சர் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் வந்து பிப்ரவரி 21, ஆப்ஷன் சி. நீரும் நிலமும் உடம்பும் உயிரும், இலக்கண குறிப்பு என்ன? நீரும் நிலமும் உடம்பும் உயிரும், ஆப்ஷன் ஏ எண்ணும்மைகள். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையும் பார்ப்படத்தான் ஏகுது சொர்க்கத்து இனிது என்றும் கூறும் நூல். ஓகே, சிறுபஞ்ச மூலத்தில் தான் இந்த வரிகள் வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி 132, ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் அமைப்பின் அடிப்படையில் வினைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? வினைச்சொற்களின் வகைகள் என்னென்ன? ஓகே, வினைச்சொற்கள் வந்து தனிவினை கூட்டுவினை என 2 இருக்கும். அப்போ 1, 2ங்கிறத சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரீஃபார்மர் 4, தன்னார்வலர் வாலண்டியர் 4, 3, கலர் நிலம் செயின் சாயில் 4, 3, 2, சொற்றொடர் வந்து சென்டென்ஸ் 4, 3, 2, 1, 4, 3, 2, 1, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை?
தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆப்ஷன் சி, இலங்கை, சிங்கப்பூர். படி, படியுங்கள், படிக்கிறார்கள் ஆகியவை எந்த வினை வகையை சார்ந்தது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தனிவினை. ஆப்ஷன் ஏ. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இக்குறளில் பயின்று வரும் அணி என்ன? ஓகே, இந்த திருக்குறளுக்கு உண்டான அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணி. ஆப்ஷன் டி. அடுத்தது, சரியான பொருளை தேர்ந்தெடு. திறமெல்லாம் அப்படின்னா என்ன? ஊனரசம் அப்படின்னா என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, சிறப்பெல்லாம், அதாவது திறமெல்லாம். ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை. ஆப்ஷன் சி தான். அடுத்தது, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இக்குறளில் பயின்று வரும் அணி இது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி தான். சொற்பொருள் பின்வரு நிலை அணி. குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குழல். அடுத்தது 140. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள் தான் தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஒன்றா பார்ப்போம். லேப்டாப், மடிக்கணினி, சாஃப்ட்வேர், மென்பொருள், ப்ரௌசர், உளவி, கிராம், செதுக்கி. 4321 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யார்? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேருமே திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்தது, கீழ்கண்ட இணைகளை ஆராய்க. இந்த 3ல் 3 சரியாக இருக்கா, இல்லை 1 2 சரியாக இருக்கா? 1 2 தவறு, அனைத்தும் தவறு. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். எல்லாமே சரியாக தான் இருக்குது. முந்திரி, அரைக்கான் முந்திரிக்கு 320 பார் 3, அரைக்காணி 160 பார் 1, இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, எந்த தமிழ் சொல்லை தழுவி ஆங்கிலத்தில் நேவி என்ற சொல் வழங்கப்படுகிறது? நேவி என்ற சொல். நேவி என்ற சொல் ஆக்சுவலாக நாவாய். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது, ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம் போன்றவை எந்த வினை வகையை சார்ந்தவை? கொஸ்டின் நம்பர் 145. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, கூட்டு வினை. அடுத்தது, தந்தி அடி, ஆணையிடு, கேள்விப்படு ஆகியவை எவ்வகை கூட்டு வினைகள்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெயர் ப்ளஸ் வினை
வினை. தந்தியடி, ஆணையிடு, கேள்விப்படு ஆகியவை பெயர் ப்ளஸ் வினை வகையை சார்ந்தது. முற்காலத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர்? ஓகே, ஆன்சர். முற்காலத்தில் திருக்குறள் எழுதியவர் 10 பேர். ஆக்சுவலாக பதின்மர், ஆப்ஷன் டி, பதின்மர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தமிழில் எத்தனை துணை வினைகள் உள்ளன? தமிழில் எத்தனை துணை வினைகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 40. சரிங்களா? அடுத்தது, உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது டேஸ் மொழி. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது கிரேக்க மொழி. ஆப்ஷன் டி. அடுத்தது, திருக்குறளுக்கு எழுதப்பட்ட பழைய உரைகளுள் சிறந்த உரை எது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, பரிமேலழகர் உரை. ஆப்ஷன் சி. அடுத்தது, எருதிரான், கலையுகோய், நீரியோஸ், நீரிய, நாயு, தோணிஸ் ஆகியவை எம்மொழி சொற்கள். ஆப்ஷன் டி, கிரேக்க மொழி சொற்களை தான் சொல்லுவாங்க. எருதிரான், கலையுகோய், நீரியோஸ், நீரிய, நாயு, தோணிஸ். ஆப்ஷன் டி. அடுத்தது, தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது எது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆராயாமை ஐயப்படுதல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் என்ற துணைவினை தொடரில் டேஸ் என்பது வினை அடி. ஓகே, இந்த சென்டென்ஸில் வினையடி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, இரு. ஆப்ஷன் சி. அடுத்தது, தமிழில் பா என்ற சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய டேஸில் பாயிலோனா என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இலியாத். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆப்ஷன் சி, இலியாத். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? முதலில் திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. 1812. சான்றோர் காட்டிய பாதையில் செல் என்ற முதல் வினைத் தொடரில் டேஸ் என்பது வினையடி. இதில் எது வினையடி? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, காட்டு. காட்டிய பாதையில் காட்டு, அதுதான் வினையடி. பா வகைகளில் ஒன்றான வெண்பாவின் ஓசை என்ன ஓசை? ஓகே, ஆன்சர் செப்பல் ஓசை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் என்ன? திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள்.
ஓகே, ஆன்சர் அனிச்சம் குவளை, ஆப்ஷன் சி தான். அடுத்தது, நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது புலரி, ஆப்ஷன் டி. இந்த மூணுமே நீர்நிலையோட தொடர்புடையது. சரிங்களா? தொடர்பில்லாதது புலரி. அடுத்தது 160. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? விதை. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, குன்றிமணி அப்படிங்கிற விதை தான் திருக்குறளில் இடம்பெற ஒரே விதை. அடுத்தது, கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ, ஆப்ஷன் ஏ, சாப்போ. அடுத்தது, பொருத்தமான விடையை தேர்வு செய்க. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர் சரியாக இருக்குது. நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார், இது தவறு. மாமலை போற்றுவதும் இளங்கோவடிகள் 1, 3 சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது, கண்டுபிடி, சுட்டிக்காட்டு, சொல்லிக்கொடு ஆகியவை எவ்வகை கூட்டு வினைகள்? ஓகே, ஆன்சர் வினை ப்ளஸ் வினை ஈக்குவல் வினை. ஓகேங்களா? 163க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. எரிதிரை என்பதன் பொருள் என்ன? 164. எரிதிரை. எரிதிரை என்பதன் பொருள் கடலை சார்ந்த பெரிய புலம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகே, அடுத்தது, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது? ஒரே பழம் நெருஞ்சிப்பழம், ஆப்ஷன் சி. அடுத்தது, படித்தாய் என்ற தொடரில் மறைமுகமாக வரும் நீ என்பது எதனை குறிக்கும்? நீ என்பது வந்து ஆப்ஷன் ஏ, தோன்றா எழுவாயை குறிக்கும். படித்தாய் என்ற தொடரில் மறைமுகமாக வரும் நீ படித்தாய்ன்னு வரணும். அப்போ தோன்றா எழுவாய். திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் எவை? கொஸ்டின் நம்பர் 167. திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் வந்து பனை, மூங்கில். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, பாடத்தை நான் படித்தேன் என்ற சொற்றொடரில் எழுவாய் எது, பயனிலை எது, செய்யப்படும் பொருள் எது? முறையாக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். எழுவாய்ங்கிறது நான், பயனிலை வந்து படித்தேன், செய்யப்படும் பொருள் வந்து என்னத்தை, பாடத்தை, செய்யப்படும் பொருள். அப்போ நான் படித்தேன் பாடத்தைங்கிறது தான் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள். ஆப்ஷன் சி.
கீழ்கண்ட சொற்றொடர்களுள் பெயரடையை குறிக்கும் தொடர். பெயரடை. பெயரடையினா ஒரு பெயரை அதை அடைமொழியாக சொல்லி, அதாவது நல்ல பையன், அன்பரசன் நல்ல பையன் அப்படிங்கிறது தான் பெயரடைன்னு வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி 169. அடுத்தது, திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்ன? திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் ஆப்ஷன் ஏ குறிப்பறிதல் தான் 2 தடவை வரும். சரிங்களா? அடுத்தது, கீழ்கண்ட சொற்றொடர்களுள் வினையடையை குறிக்கும் தொடர். இதுக்கு முன்னாடி பெயரடை பார்த்தோம், இப்போ வினையடையை குறிக்கும் தொடர் இது. கேன்சர். மகிழ்நன் மெல்ல நடந்தான், மெல்ல வந்தான், அதுதான் வினையடை. ஓகேங்களா? அடுத்தது, திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடத்துல வரும்? திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 தடவை வரும். ஆப்ஷன் பி. அடுத்தது, அடக்கு என்ற பிறவினையோட தன்வினை என்ன? ஓகே, ஆன்சர் அடக்கு என்ற பிறவினையோட தன்வினை அடங்கு. ஆப்ஷன் ஏ. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? ஃபஸ்ட்டு உரை எழுதியவர் மணக்குடவர். ஆப்ஷன் ஏ. திருத்தினான் என்பது எவ்வகை வினை? திருத்தினான் அப்படிங்கிறது பிறவினை. ஆப்ஷன் பி. திருந்தினான் அப்படின்னா தான் தன்வினை. சரிங்களா? திருத்தினான் இந்த எழுத்து ஒரு எழுத்து தான் டிஃப்ரெண்ட், பிறவினை. திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் வந்துள்ளது? அதாவது 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? ஓகே, ஆன்சர் 8. ஆப்ஷன் சி 8. அடுத்தது, கோவலன் கொலையுண்டான் இது எவ்வகை தொடர்? கோவலன் கொலையுண்டான்கிறது செயற்பாட்டு வினை. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது, இதில் எது சரியான இணை? சரியாக எது இருக்குது? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கும்போது செயற்பாட்டு வினைன்னு வரணும். இங்கே உடன்பாட்டு போட்டிருக்கு, அப்போ இது தவறு. குமரன் மலையில் நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர்னு வரணும், இங்கே செயற்பாட்டு வினைத்தொடர்னு போட்டிருக்கு. குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறையான வினை, அப்போ இது சரியாக இருக்குது. அப்போ 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் டி தான் சரி. 179. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர், அவர் தான். ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்தது 180.
பதவியை விட்டு நீக்கினான். இதை தன்வினை தொடராக மாற்றுக. பதவியை விட்டு நீக்கினான், அதை தன்வினையாக மாற்றினா நீங்கினான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக்கல்ல இதில் எது சரியான இணை? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். பண்பாட்டு குறியீடுனா கல்ச்சுரல் சிம்பிள் கரெக்டு தான். புடைப்பு சிற்பங்கிறது எம்போஸ்டர் ஸ்கல்ப்சர், அதுவும் கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே சரிங்கிறதுனால ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது செற்றம்னா என்ன, கலாம்னா என்ன? செற்றம் அப்படின்னா சினம்னு அர்த்தம், கலாம் அப்படின்னா போர்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. செற்றம்னா சினம், கலாம்னா போர். அடுத்தது திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இதை செயப்பாட்டு வினை தொடராக மாற்றுக. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது வசினா என்ன, துருத்தினா என்ன? ஓகே, ஆன்சர் வசினா மலை, துருத்தினா ஆற்றிடை குறை. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வசினா மலை, துருத்தினா ஆற்றிடை குறை. அடுத்தது தவறான இணை. இதில் இது தவறாக இருக்குது. நூற்றி 85 உண்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது சரியாக தான் இருக்குது, இதுவும் சரியாக இருக்குது, இதுவும் சரியாக இருக்குது. ஒளியன் தான் ஆக்சுவலாக இந்த லீ வராது, இந்த லீ வரும். ஒளியன் ஃபோன் மீ. அப்போ ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது 186. இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டின், வேதிகைனா என்ன, தூணம்னா என்ன? ஓகே, வேதிகை அப்படின்னா திண்ணைன்னு அர்த்தம், தூணம்னா தூண்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 186 கொஸ்டின் இருக்குது. இதில் நீங்கள் எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எத்தனை தவறாக எடுத்துறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கொஸ்டினை நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு அதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சரை வந்து மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 5 ஸ்டாருக்கு உண்டான 1 to 5 9th புக்கில் 1 to 5 7க்கு உண்டான கொஸ்டின் தான் இதில் எடுத்து வந்திருக்கோம். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த வீடியோ பதிவில் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இத்துடன் கிறிஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு.